ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நண்டு குழம்பு வைக்க போகிறோம். தங்கச்சி தான் வைக்க போகிறா. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மஞ்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் வந்து காயட்டும். வந்து சோம்பு போட்டுக்கிறோம். இது வந்து சோம்பு பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கரண்ட் வேறு போயிடுச்சு. எப்போ அடுப்பை வத்தாச்சாலும் மஞ்சு கரண்டும் போயிடுச்சு. வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டே வந்து நண்டு வந்து உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்துக்கு வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். மூணு ஸ்பூன் போட சொன்னால் 4 ஸ்பூன் போட்டுட்ருக்கோம். கொஞ்சோண்டு தானே போட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 3 பழம் தக்காளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் கூட பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நாங்கள் அரைச்சிருக்கோம். அதை வந்து வதக்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா, மீன் குழம்புக்கும் சேர்த்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்தே வந்துட்டு நண்டு குழம்புக்குள்ள போட்டு என்ன பண்ணேன் போட்டு மறுபடியும் திருப்பி எடுத்துட்டேன். மேட்டாக்கில் எடுத்துருக்கான். இப்போ வந்து வத்தப்பொடி போட்டுக்கிறோம். போதும். ஏன்னா மிளகு போட்டு அரைச்சிருக்கிறதுனால தேங்காயிலே உரப்பு இருக்கும். அதனால் வத்தப்பொடி கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஆமாம். இது காமி ஃபஸ்ட்டு. நண்டில் வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துட்டோம். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டோம். இப்போ வந்து அதை வந்து அந்த மசாலாவில் போட்டுடலாம். இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நண்டு வேகிற மாதிரி லைட்டாக தான் வேகணும். மசாலா ஊறுனா போதும். சரி, இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் சிம்முக்கு. இந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீனும் பாறை மீனும் வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் வந்து இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பெரிய ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது வந்து ஃபஸ்ட்டு பொரியட்டும். இப்போ நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கிக்கிறட்டும். நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ சின்ன வெங்காயம் உரிச்சுன்னு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. அத்தரை மாதிரி 2 பேரும் வந்துட்டு மாமியார் மாதிரி 2 பேரும் உரிச்சு கொடுத்தாங்க. இவன் நறுக்க தான் செஞ்சான். என் மாமியாரும் ராஜி மாமியாரும். இப்போ வந்து நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் மஞ்சு வந்து இப்போ வந்து நம்ம வந்து 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தட்டு போட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். பொரிக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து மசாலா போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மகாராஜாவில் சிக்கன் 65 மசாலாவும் சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அது கூட மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த 65 மசாலாலையும் வந்துட்டு உப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை விரவிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மஞ்சு எத்தனாட்ட மீன் குழம்பு மீன் பொரிச்சது வச்சுருக்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னு உனக்கு தோணாதா? நான் தண்ணி இந்த ராஜி வந்துட்டு தண்ணி ஆயிரும் நீ ஊற்றாத அப்படின்னு சொன்னான். நான் சொன்னாலும் உனக்கு எங்கே அறிவு வச்சிருப்பேன். வந்து மீன் குழம்புக்கு திறந்து பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சான்னு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த முருங்கைக்காவை போட்டுக்கலாம். ஏன்னா வெலை மீனுக்கு வந்து முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த வியாபாரத்துக்கு அறி சொல்கிறா. பார்ப்போம். ஆமாம், முருங்கைக்காய் வந்து நல்லா வதங்கிக்கிடட்டும். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது கூட 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். எதுக்கு நான் வந்து இப்போ மெஷர்மெண்ட் சொல்கிறேன்னா என் தங்கச்சிக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் இப்போ வந்து வத்தப்பொடி தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், உரப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து அந்த பொடி பாக்கெட்டை காமிக்கிறேன். மகாராஜா குழம்பு பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நண்டுக்கு போட்டுட்டு பாதி போட்டு எடுத்தோமே அந்த தேங்காய், அதான் குழம்பு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் முருங்கைக்காய் வேகிற வரைக்கும். வந்து ஃபர்ஸ்ட் நண்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். நல்ல ஸ்மெல்லு, நல்லா இருக்கு. டேஸ்ட் செஞ்சது நல்லா இருக்கு. ஏன்னா வந்து சொல்லி கொடுத்தது ராஜி, அதனால தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்துருக்கும். கைப்பக்குவம் வந்து மஞ்சு, அதனால தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. அது வந்து எங்கள் அத்தான் கமெண்ட் போடுவாங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாருங்க, கமெண்ட்டை பார்க்கலாம். மஞ்சுவோட கைப்பக்குவம் என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறத. பார்க்கலாம். நண்டு வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை போட்டுட்டு நண்டு ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து நம்ம வந்து புளி கரைச்சி ஃபஸ்ட்டு ஊற்றிடுவோம். ஏன்னா அத்தைக்கு வந்து புளிக்குழம்பு எடுக்கிறதுனால அவங்க மீன் சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு, அதனால் புளிக்குழம்பா எடுத்துட்டு மீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து புளி எடுத்து ஊற்றிடலாம். இப்போ வந்து புளி கரைச்சாச்சு, புளி கரைச்சி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பா எடுத்து மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மீன் போட்டு குழம்பு எடுத்துருவோம். இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை போட்டுடலாம். நல்ல விலை மீன். யார் க்ளீன் பண்ணது? க்ளீன் பண்ணது வந்து எங்கள் அத்தான். நல்லா எங்கள் ராஜிக்கு நல்லா சப்போர்ட்டு, நல்லா க்ளீன் பண்ணி ஏன் முடிச்சாரது போட்டாச்சு. ஒரு லைட்டாக ஒரு கலர் கிளறிட்டு மூடி வச்சுருவோம். நான் எடுக்கிறேன். இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொத்தமல்லி இலையும் போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம்.
எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கழுவி தான் சொல்லு. இப்போ வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச வத்தல் கிள்ளி போட்டுக்கிறோம். வச்சிருக்க வெங்காயம். இப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். உப்பு நிறைய இருக்குது. இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து கழுவி நறுக்கி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். மீன் நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து மீன் பொரிக்க போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட முடியும். இப்போ வந்து கருவேப்பிலையாக அதோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சைட் மீன் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை வந்து பரட்டி போட்டுடலாம். இப்போ வந்து மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எப்போவுமே நாங்கள் ஊருக்கு போனால் இப்படி தான் சேர்ந்து சமையல் பண்ணி ஜாலியாக இருப்போம். நீங்களும் இதே மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.